இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷன் போய் லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. எல்லாமே ஒரு ஹைப்புக்கு தான். தம்பி, இந்த கேமராவா? அந்த கேமரா தானே? ஆமா ஆமா சாமி, அந்த கேமரா தான். சூப்பர். அப்பதானே இன்னைக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவீங்க. ஷோவோட டைட்டில் என்ன சொன்னீங்க? இப்பதான் புரியுது நீங்க ஏன் சம்மதம் இல்லாம இங்க வந்தீங்கன்ட்டு. நான் சம்பவத்தோட தானே வந்தேன். எலக்ட்ரிக் ப்ராப்ளம், ஸோ அது மூலியமா சம்மந்தமா தானே வந்தேன். நீங்க ஏன் எலக்ட்ரிஷியனா வரணும்? ஸ்ட்ரெயிட்டாவே வந்திருக்கலாமே. எலக்ட்ரிஷியனா தான் வருவான், பின்ன டாக்டராவா வருவான்? ஜேகே, இது அல்டிமேட்டா இருக்கு. நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு வரம் மட்டும் ஒன்று வேணும். வரமா? என்கிட்ட என்ன வரும்? இந்த வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே ஒரு 10 மில்லியன் வியூஸ், 10 மில்லியன் லைக்ஸ், ஒரு 10,000 கமெண்ட்ஸ் எல்லாமே வரணும். கமெண்ட்ஸ் ஃபுல்லா கேமராமேன் ஆங்கிள் மிரட்டலா இருந்துச்சுன்னு வந்துகிட்டே இருக்கணும். டேய், என்னடா பேசிட்டு இருக்கீங்க? சாரி, இவங்க ஏதோ உங்களை பார்த்து ஆர்வத்துல பேசிட்டானுங்க. வெயிட். நீங்க யாரு நினைச்சங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கடவுள். கடவுள்? நான்? டேய், இப்ப ஏன்டா சிரிக்கிற? தெரியல, அவர் சிரிக்கிறத பார்த்தாலே போடா. சும்மா விளையாடாதீங்க. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க பார்த்தோமே. என்னடா இருட்டுல வந்தத அப்படியே புகை போட்டு மிரட்டிங்களே, நாங்க அதை பார்த்தோமே. ஆமா, சூப்பரா இருந்துச்சு, பயங்கரம். நீங்க எப்படி பேய் மேல அபார நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அதே மாதிரிதான் நான் கடவுள் மேல வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கை வச்சுதான் உங்களை நான் காப்பாத்தினேன், மத்தபடி ஒண்ணும் கிடையாது. ஆனா எங்க கண்ணுக்கு சுயரூபம்லாம் கொடுத்தீங்களே, அது எப்படி? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நான் திரும்பவும் சொல்றேன், இப்ப இங்க நடந்தது எல்லாமே நான் கடவுள் மேல வச்சிருந்த நம்பிக்கையால மட்டுமே நடந்திருக்குது, அவ்வளவுதான். மத்தபடி உங்க கண்ணுக்கு நான் சுயரூபமா தெரிஞ்சுனா அது உங்களோட நம்பிக்கை, அதுவா கூட இருக்கலாம் இல்லையா? சரி, எனக்கு டைம் ஆச்சு. எங்க போனாலும் 5 நிமிஷத்துலயே வேலையை முடிச்சிடுவேன். இங்கதான் அதனால இழுத்துட்டோம் போல. வாட்டுமா? சரி. ஐயா, அந்த விபூதி மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு போறீங்களா? அட, அது வெறும் விபூதி தான். அதுல நான் வச்ச நம்பிக்கை தான் உங்களுக்கு பார்க்க அப்படி பவர்ஃபுல்லா வந்திருக்கு. நீங்க உங்க வீட்டுல இருக்க விபூதியை வச்சு கூட நம்பிக்கை வைக்கலாம், தப்பு இல்ல. என்ன வாட்டுமா? சாமி, அட என்ன ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன, இன்னொரு வாரமா? அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஸ்டுடியோ வரைக்கும் வரீங்களா? ஸ்டுடியோ எதுக்கு? இல்ல, புதுசா ஒரு ஷோ ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்கு தான். ஷோ என்ன வச்சு? ஷோவோட டைட்டில் என்ன? டைட்டிலா? கவலையா வாங்க, கடவுளை பார்த்துட்டு போங்க. கடவுள் மறுபடியும்? டேய், இப்பதான் நான் இந்த டைட்டில் இருந்து வெளியே வந்துட்டு இருக்கேன், அதுக்குள்ள கவலையா வாங்க. கடவுள். டேய், போடாப்பா, அவர் போறாருப்பா. இவனை அப்புறம் அடிக்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலையும் உங்க நம்பிக்கையை மட்டும் நீங்க கைவிட்ட கூடாது, தைரியமா இருக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா அப்போ அதை நீங்க அழிக்கலையா? அழிக்கிறதுக்கு நான் என்ன கடவுளா? நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், அது திரும்ப வராததும் நீங்க வைக்கிற நம்பிக்கையில இருக்கு.
என்னாச்சு? ஓகே ப்ரோ, கேமரா கிடச்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ஆமாம் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. போய் எடிட்டிங்லாம் பண்ணோம், நிறைய வேலை இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ, பாய். ஏய், என்ன திடீர்னு விட்டு போதீங்க? ப்ரோ திடீர்னா ஆல்ரெடி 2 days ஆச்சு ப்ரோ. 100வது எபிசோடு ரிலீஸ் பண்ணும்ல. ஆமாம் ப்ரோ, கீழே கமெண்ட்ஸ்லாம் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. போகிறதே ஒரு வீடியோ தான், அதுவும் டைமுக்கு போட மாட்டீங்களா அப்படின்ட்டுலாம். அதனால தான் ப்ரோ. என்னது அதுக்குன்னு திடீர்னு விட்டு போதீங்கிறீங்களே? ப்ரோ அதுக்கு நீ இங்கேயே இருக்க முடியும். இங்க இருங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இல்லை வேணாம் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வரதும் வராததும் உங்கள் நம்பிக்கையில் தான் இருக்கு. ஓகே விக்கே, போலாம். கேர்ஃபுல்லாக இருங்க ப்ரோ. முடிஞ்சா கால வச்சு பாரு, விடிஞ்சா நீ இருக்க மாட்ட பாரு. வெளிய போ, வெளிய போ. எந்த சூழ்நிலையிலையும் உங்க நம்பிக்கையை மட்டும் நீங்க கைவிட்ட கூடாது. தைரியமா இருக்கணும். உனக்கும் எனக்கும் பந்தம் பகையும் இல்ல, பாசம் வைக்க இங்க யாரும் இல்ல. வெளிய போ, வெளிய போ. ஹலோ ப்ரோ எப்படி இருக்கீங்க? யாது? ப்ரோ நாங்கள் தான் திக் திக் 30 minutes. நீங்களா? சொல்லுங்க. ப்ரோ நீங்கள் ஓகே தானே? இப்போ வரைக்கும் ஓகே தான். சொல்லுங்க ப்ரோ, என்ன விஷயம்? அங்கே வேற எதுவும் அசம்பாவிதம் நடக்கலல்ல? இல்லை ப்ரோ, எல்லாம் ஓகே தான். ஏன், என்னாச்சு? ப்ரோ உங்கள் வாட்ஸ்அப் செக் பண்ணுங்களேன். ஓகே ப்ரோ, லைன்லேயே இருங்க, பார்க்குறேன். ம். என்ன ப்ரோ, தமிழில் ஒர்க் போயிட்டு இருக்கும் போல? ப்ரோ அது தமிழன் இல்லை, ரா ஃபுட்டேஜ். நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துலேருந்தே அது உங்கள் கூட தான் இருக்கு போல. என்ன ப்ரோ, கிளைமேக்ஸ் எதுவும் சரியாக மாட்டலையா? இதை வச்சு கிளைமேக்ஸ் ஓட்டலான்னு பார்க்குறீங்களா? ப்ரோ நான் போய் சொல்ல ப்ரோ, நான் எடிட் பண்ணும்போது இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம தான் நேர்லேயே பார்த்துட்டோமே, ஃபோட்டோவில் பார்த்து பயப்படவா போகிறோம். அப்புறம் ப்ரோ சேஃப்டிக்கு வீட்டிலேருந்து ஆள் வர வச்சுருக்கீங்க போலையே. ப்ரோ விளாடாதீங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னே தெரியல. நீங்கள் வேற. ப்ரோ ஃபோட்டோ பற்றி பேசல ப்ரோ, உங்கள் வீட்டில் பக்கத்தில் பேசுகிற சவுண்டு கேட்குதுல்ல, அதான் அம்மா வர வச்சுருக்கீங்களா? பக்கத்துலையா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ப்ரோ நம்ம 2 பேர் தாண்டி யாரோ பேசுகிற சவுண்டு எனக்கு கேட்டுகிட்டே இருக்கு ப்ரோ. ப்ரோ விளாடாதீங்க, இங்கே நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். ப்ரோ உங்கள் வாய்ஸ் தாண்டி அந்த வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது ப்ரோ. ஹலோ ப்ரோ. ப்ரோ நான் தான் பேசிகிட்டு இருக்கேன், என்னை தாண்டிமா அந்த வாய்ஸ் கேட்குது. ப்ரோ கொஞ்சம் தனியாக வந்து பேச முடியுமா? ப்ரோ நான் தனியாக தான் ப்ரோ இருக்கேன், விளாடாதீங்க ப்ரோ.
ப்ரோ இருங்க ஒரு நிமிஷம், நான் கட் பண்ணி கூப்பிட்றேன். ஹலோ ப்ரோ யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. அந்த வாய்ஸ் தான் உங்கள் வாய்ஸோட அதிகமாக கேட்குது. ப்ரோ அப்படி என்ன பேசுதுன்னு ஏதாவது கேக்குதா? அப்போது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்களேன். ஆ ப்ரோ வீக்கே எங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காது. ப்ரோ அந்த விஷயத்தை என்னால் ஃபோனில் சொல்ல முடியல, அதான் அவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. படித்து பாருங்க. ப்ரோ நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னா, அங்கேருந்து உடனே வெளியே போ அப்படின்னு சொல்லுது ப்ரோ. வெளியே போனா என்னை தான் வெளியே போக சொல்லுதா? எனக்கு சரியா தெரில ப்ரோ. இருங்க மறுபடியும் எது கேட்குது என்னன்னு கேட்டு சொல்கிறேன். ப்ரோ அது உங்களை வெளியே போக சொல்லலை, ஆனால் யாரையோ வெளியே போக சொல்லுது. என்னைய வெளியே போக சொல்லனா அப்போ வேற யார வெளியே போக சொல்லுது? ஹலோ ப்ரோ ப்ரோ The number you are trying to call is currently not reachable. Please. யாது யா எந்த சூழ்நிலையிலையும் உங்க நம்பிக்கையை மட்டும் நீங்க கைவிட்டக்கூடாது. தைரியமா இருக்கணும். ஹலோ ப்ரோ, உங்களை நான் கால் பண்ண ரீச் ஆக மாட்டேங்குது ப்ரோ. தயவு செஞ்சு 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? ப்ளீஸ் ப்ரோ, இங்கே யாராவது இருக்காங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய டெண்டிடு டெண்டின் டெண்டிடு டெண்டின். உங்க நம்பிக்கையை மட்டும் நீங்க கைவிட்டக்கூடாது. தைரியமா இருக்கணும். நீங்க பரவாயில்லையே, என் வாய்ஸ் நோட் கேட்டோன்னே உடனே வந்துட்டீங்களே. வாய்ஸ் நோட்டா? ஆ நாங்கள் இந்த வாய்ஸ் நோட்டு உங்க பார்க்கல. அப்போ இங்க எப்படி வந்தீங்க? அது ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுல, ஆமா, அது இங்கே கேட்கல ப்ரோ, அங்க. அது என்ன சொல்லுச்சுன்னா,
இங்கிருந்து யாரோ ஒருத்தரை வெளியே அனுப்பணுமா? என்னையா? அப்போதான் வேற யாரையா? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இங்க எது இருக்காங்கன்னு தெரிஞ்சு என்னை காப்பாத்துக்காக வந்திருக்கீங்களே. உங்களை காப்பாத்த யார் வந்தா? அப்போதான் எங்களை காப்பாத்த வந்திருக்கோம். உங்களை காப்பாத்துக்கீங்க. எனக்கு புரியல. ஹலோ ப்ரோ, கேக்குதா? ஹலோ ப்ரோ, கேக்குதா இல்லையா ப்ரோ? ஹலோ ஹலோ ஜேகே, ஸ்மெல் வருது. குளிருது ஜேகே. விக்கி, விக்கி, இந்த ரூம்ல நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். ஆமா, எனக்கு என் லெஃப்ட் சைடில் யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு ரைட் சைடுல யாரோ இருக்க மாதிரியே இருக்கு. டேய், வெறும் சேர்றா அது. ஐயோ, அங்க போயிட்டு வந்ததுல இருந்து சேரை பார்த்துலாம் பயப்பட வேண்டியது. ஒரு ரியாக்ஷனா குத்துன்னு இருப்பாரு. வாடா போலாம். உள்ள போயிடலாம், உள்ள போயிடலாம். ஏய், 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 ஏய். அங்கங்க போறீங்க? சாமி, சாமி, சாமி. அதெல்லாம் எதுவுமே இப்ப வேலைக்கு ஆகுது. தயவு செஞ்சு வாங்க, வெளியே போலாம். வேணாம். என்ன இப்பதான் நீங்க தெளிவா சொன்னீங்க. இங்க ஏதோ வேட்டணும்ட்டு மறுபடியும் இங்கே வரீங்க. வாங்க உங்க வீட்டுக்கு போலாம். யோ, அங்க பாத்துட்டு வந்திருக்கையா, எப்படியா போக முடியும்? லூசா நீ? அப்ப இங்க எதையுமே நம்ம பாக்கலையா? நான் லூசா? நான் அப்பவே சொன்னேன் உள்ள வரும்போதே இங்க ஏதோ இதுக்கு இதுக்குன்ட்டு. எதையும் கேட்காம ஆய வாங்க பேய போதுங்கன்ட்டு. இப்ப நான் லூசா? நான் அப்பவே சொன்னேன் இந்த டைட்டில் வேணாம் வேணான்னு. கேட்கவே இல்லை. ஜெகபதோ, இங்க பாருங்க. இப்ப அவளை அடிச்சோ இல்ல கத்தியோ எதுவும் நடக்க போதில்ல. யாரு இங்க இருக்கா? தயவு செஞ்சு அங்க வெளியே போலாம். வாங்க வாங்க. அங்க இல்ல விக்கி, பாப்பலாம். விக்கே, வாங்க போலாம். விக்கே, உங்களை தான். யோ, கூப்பிடுறது கேட்கல, வாயா. நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன். இப்ப அவனுக்கு என்னவா? அவனுக்கு ஏதாவது இங்க ஷூட் பண்ணுவாமா? யோ, கேமரா எதுவும் எடுத்துரும் இல்லையா? வாயா, அப்புறம் பாத்துக்கலாம். நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன். விக்கே, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் இதுக்கு வரணும். விக்கே, படிச்சு சொன்னேன். எல்லா தப்பும் அவன் பண்ணிட்டு இப்ப நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? நான் போக மாட்டேன். அவ இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதான். யாரு போனோம்? அவன்தான். நான் இல்ல. யாரு? சொல்ல சொல்ல தெனாவட்ட பாத்துட்டு இருக்காங்க. அவன் இந்த வீட்டை விட்டு போகணும். என்னடா போச்சு? அது எங்க போட்டோம். விக்கி, விக்கி. தைரியமா இருடா. நான் தைரியமா தான் இருக்கேன். ஐயோ,
என்னடா இது? ஏதாவது சொல்லலாம். நமச்சு நமச்சு எப்பா சும்மா நமச்சு சொல்லலாம் பத்தாது. மனசார நம்பணும்ப்பா. நம்ம எவ்வளோ பார்த்து பயந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஏன் பயப்படணும்? நம்போ. நான் நம்புறேன். நீயும் நம்பு. நமச்சிவாய. சும்மா அவன் போய் இவன் போன்ட்டு எல்லாரும் போயிட்டு வாங்க. நாயே போமா. விக்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷன் போய் லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. எல்லாமே ஒரு ஹைப்புக்கு தான்.